Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 887. ஓபன் பண்ணா பெரிய சைஸ் மலமாடு ஒருத்தன் இருக்கானே கைடோ. அந்த கைடோக்கு ஒரு கால் வருது. அதுக்கு எதுக்கு இவன் ஆளுகெல்லாம் ஓவரா பதறிட்டு இருக்கானுன்னு பார்த்தா அந்த கால் எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? ஓல்கே கைலாண்ட்ல இருந்து. பண்ணது வேற யாரும் இல்ல, பிக் மாம் தான். அவளுக்கு லூஃபியா அடுத்து வானோ கிங்டம் நோக்கி தான் போயிட்டு இருக்கான்னு நல்லா தெரியும். அதனால அவளும் அங்க வராலாமா. அது வரைக்கும் கைடோ லூஃபி மேல கைய வைக்க கூடாது. ஐ மீன் அவனை எதுவுமே பண்ணக்கூடாது. இவ தான் அவனோட தலைய துண்டா வெட்டி எடுப்பாலாமா. இப்படி அவ சொன்ன உடனே அவன் முடியாது நீருவான். என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? காமெடி அதெல்லாம் முடியாது, நான் தான் கொல்லுவேன்பா. இப்ப இது பிக் மாமுக்கு மான பிரச்சனை. இவ போய் அவனை கொல்லலைன்னா அப்புறம் இவளோட பேரு நாரி போயிருமே. அதனால எவ்வளவோ சொல்லி பாப்பா, கேட்டு பாப்பா, ஆனா அவன் முடியவே முடியாது நீருவான். எனக்காண்டி இந்த ஃபேவரை நீ பண்ணுவேன்னு பார்த்தேன், ஆனா உன்னோட நன்றி கடனை நீ பண்ணாம ஏமாத்திட்டேன்பா. ஆல்ரெடி பிக் மாம் அவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கா போல. அதனால திருப்பி அந்த ஹெல்ப் கேப்பா. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவளை விட இவன் தான் லூஃபியால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கான். அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த கைடோ டன் கணக்குல ஆர்டிபிஷியலா ரெடி பண்ண அந்த டெவில் ஃப்ரூட்டை டோஃப்ளமிங்கோட ஃபேக்டரியில இருந்து வாங்கிட்டு இருந்தான். அதான் ஸ்மைல் ஃபேக்டரியில ரெடி பண்ணானே. அதை ரெடி பண்ணதான் கைடோ அவனோட படைய பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்திட்டு இருந்தான். ஆனா நம்ம பயிலுக இடையில பூந்து வச்சானுங்க பாருங்க ஒரு பெரிய ஆப்பு. அதுவும் அந்த ஃபேக்டரியை மெயினா சம்பவம் பண்ணது நம்ம பிராங்கி தானே. சில்லா செதற விட்டுட்டானுங்க. இந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்டா ஹேட்டும் ட்ரஃபல்கர்லாவும் தான் தெரிஞ்ச உடனேயே கைடோ கொல்ல காண்டாயிட்டான். ரெண்டு பேருமே இந்த ஜெனரேஷனை சேர்ந்தவனுங்களாச்சே. வார்லாட தோக்கடிச்சிட்டானுங்கன்னா பெரிய பிஸ்தாவா அவனுங்க. எவ்வளவு தைரியம் தான் என் பிசினஸ்ல கைய வைப்பானுங்க. அவனுங்களை கொல்லாம விட மாட்டேன். அப்ப அங்க இருக்க ஜெயில் கம்பியை பார்த்துட்டு ஏன்டா டேய், உன் ஜெனரேஷன் ஆளுங்க தானே, இல்லைங்க சொல்லி வளர்க்க மாட்டேன். நீங்க எல்லாம் என்ன பைரட்னு சொல்லி ஓடி விளையாட வந்தீங்களா? இதுக்கப்புறம்லாம் எவனும் இந்த மாதிரி சீனை போட்டுட்டு என் கண்ணுல படவே கூடாது. உன்ன மாதிரியே அவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் டோஸ் இருக்குதுன்னு சொல்லுவான். யாருகிட்ட பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா யூஸ்டஸ் கிட்ட. அவனை ஆல்ரெடி பொலன்னு பொலந்து வச்சிருக்கான். யூஸ்டஸ் கிட்ட எதுக்கு தேவையில்லாம கைடோ கிட்ட வம்புக்கு வந்தான்னு தெரியலையே. ஆக்சுவலா இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னா ஃபேக்டரியை நம்ம ஆளுங்க காலி பண்ணாங்கல்ல, அப்பவே நடந்துருச்சு. அதுக்காக தான் கைடோ ஸ்டா ஹேட்டை நான் தான் கொல்லுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். இதுல பிக்மா வேற வருவேன்னு இருக்கால, நீ வந்தீங்கன்னா நான் ஒன்னையும் கொல்லுவேமா. இவன் என்ன மனுஷ பிறவியா மாட்டு பிறவியா? கொம்பு வச்சுக்கிட்டு இருந்தா கொன்னுகிட்டே இருப்பானோ கொய்யால. இவன் மட்டும் தான் கடுப்பாவானா? பிக் மாம் அதுக்கு மேல பைத்தியக்காரி. அவன் என்ன சொல்லுவா, கண்ணா நான் உனக்கு போன் பண்ணது ஒப்பீனியன் கேட்கறதுக்கு இல்ல, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணேன். அவனோட தலைய நான் வெட்டிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், என்ன ஓகேவான்னு சொல்லி கேப்பா. இப்படி ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஒரு பயங்கரமான டீல் போயிட்டு இருக்குது. அதுவும் லூஃபியை வச்சு. இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையுமே நியூ மாரின் ஃபோர்ட் இருக்குல்ல, அங்க அவனுங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஃப்ரீக்வன்சியை கேப்சர் பண்ணி கைடோ இப்ப பிக் மாமை மீட் பண்ண போறான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன அவங்க பேசுறப்போ நல்லா செக்யூர்ட் லைன்லயே பேசியிருக்கலாம். எதுக்காக அன்செக்யூர்ட் லைன்ல பேசினாங்கன்னு தெரியல. ஏன்னு நான் சொல்லட்டுமா, அவன் நேவி ஆளில மனுஷனாவே மதிக்கல. என்ன டேப் பண்ணுவோம் பண்ணிங்கடா, என்ன கிண்டனுமோ கிண்டிங்க. அதை பத்தி எல்லாம் நேக்கு காவலையே இல்லைன்னு தான் பேசிட்டு இருக்கான். அந்த கைடோவையும் சரி பிக் மாமையும் சரி ஸ்டாப் பண்ணுனா அது அட்மிரல் சாலியும் 7 வார்லாட் சாலியும் மட்டும்தான் முடியும். அதுக்குமே இவங்க ரொம்பவும் கஷ்டப்படணும். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா விளங்கிடுமே. இந்த மேட்டர் அக்கைனுக்கு தெரிஞ்சவன என்ன பண்ண போறான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், லேண்ட் ஆஃப் வானோல மிஸ்டீரியஸான வாரியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கம்மா. அவங்க தான் சாமுராய்ஸ். அவங்கள வச்சு ஏதோ மூவ் பண்ண போறான் போல. அப்படியே கட் பண்ண ஜியோன்னு ஒரு அட்மிரல் கார்பு கிட்ட சொல்லிடுவான், இந்த மாதிரி உங்க பேரனை போட்டு தள்ளுறதுக்காக பிக் மாமும் கைடோவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அவரு விழுந்து சிரிப்பாரு. அண்ட் அவருக்கு அதை பத்தி கவலையே இல்ல போல. ஏன்னா இவங்களுக்கு ரெவரி நடக்க போகுது. எல்லா சோல்ஜர்ஸுமே ராயல் ஃபேமிலிஸை எஸ்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால யாரு போய் அவங்கள தடுக்கிறது வாய்ப்பே இல்ல பாரு. பிக் மாமுக்குமே நல்லா தெரியும் ரெவரி போயிட்டு இருக்குன்னு. அதனால சோல்ஜர்ஸ் எப்படியும் கம்மியா தான் இருப்பாங்க. அதனால அவங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. சரி, இந்த மேட்டர் அக்கைனு கிட்ட போச்சே, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், வானோ கிங்டம் ஒரு நான் அஃபிலியேட்டட் கண்ட்ரி, சோ அது இவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வராது. அதனால இவங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அப்பவாச்சும் அவங்க தாத்தா கார்ப்பு வருத்தப்படுவாருன்னு பார்த்தா அந்த ஆளு இழிச்சுக்கிட்டே அப்படின்னா ஓகே நம்மளுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல, நம்ம கம்முன்னு இருந்துக்குவோம் பாரு. அட கிழட்டு பயல, உன்னோட பேராண்டிய தான் கொல்ல போறாங்கன்னு சொல்லியுமே இப்படி சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கானேன்னு முழிப்பா. அந்த டைம் ஹீனா கடுப்பாவா. ஏன்னா பிக் மாமும் கைடோவும் சாதாரண ஆளுங்க இல்ல. அவங்க ஒரு விஷயத்த பண்ண போறாங்கன்னா அதை இப்படி உட்கார்ந்து வேடிக்கை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆக்சுவலா நம்ம கார்பை இப்ப ஹீரோன்னு கூப்பிடுறதுக்கு காரணமே அவங்க தான். இத சொன்னோன்னு சிரிச்சுக்கிட்டே ராக்ஸும் பாரு எல்லாருமே ஒரு செகண்ட் ஜர்க் ஆவாங்க. ஏன்னா அவன் தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அல்டிமேட் வில்லன். அது ஒரு பெரிய சம்பவம்னு வைங்க. அந்த மேட்டர் கோல்டி ரோஜர் இருக்கும் போது நடந்த சம்பவம். அந்த மேட்டர் எல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா. அவங்க கேப்டனை இழந்தாலுமே அவங்க இன்னும் வளர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அதை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லுவா. ஏன்னா அந்த ராக்ஸோட பைரட்ல இருந்தவங்க தான் ஒயிட் பியர்டு, பிக் மாமு, கைடோ, அந்த ஸ்டெருசன் ஒரு குக் இருந்தானே அவன், ப்ரொமீத்தியஸ், நெப்போலியன் எல்லாருமே அந்த பைரட்டை சேர்ந்தவங்க தான். அந்த கதையெல்லாம் பின்னாடி
வரும். அவங்க திரும்பி வந்தா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு த்ரெட் அமையலாம். என்ன பண்றது, சில விஷயங்கள் இவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலதான் இருக்குது. எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு வைங்க. சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, பிக் மாமுக்கும் கைடோக்கும் டீப்பா ஒரு லிங்க் இருக்குதுன்னு. ஹீனாக்கு அவர் என்ன சொல்ல வராருன்னு புரியல. உடனே அவர் மேட்டர் சொல்லுவாரு, இந்த பேரமௌண்ட் வார் ஒண்ணு நடந்துச்சு மரைன் ஃபோர்ல, அப்பதான் நம்ப முடியாத விஷயங்கள் அடுத்தடுத்து ஒன்னொன்னா நடந்துச்சு. ஏன்னா அப்பதான் லூஃபி வந்து பெரிய லெவல்ல மாஸ் பண்ணி சம்பவம் பண்ணிட்டு போனா. அது என்ன சின்ன விஷயமா, நம்ம பையன் முன்னாடி நின்னு எல்லா விஷயத்தையுமே தட்டி தூக்குனா. இப்ப கடைசியில நம்ம பயலுக்கு கீழே ஒரு பெரிய படையே சேர்ந்துக்குச்சு. அடுத்த 2 வருஷத்திலேயே இந்த அளவுக்கு அவன் மட்டன்னு ஒரு பெரிய ஆளா வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அவங்க தாத்தாவே எதிர்பார்க்கல. நம்ம ஷாங்க்ஸுக்கெல்லாம் நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷம். இப்ப நம்ம லூஃபியோட பவுண்டிய பார்க்கும்போது தான் கார்ப்புக்கு பெரிய தலைவலியே. ஏன்னா பிக் மாமோட கோட்டைக்குள்ள போய் வம்பிழுத்துட்டு வந்த உடனே சட்டுன்னு 1.5 பில்லியன் பெரிசா மாறிடுச்சு இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் பில்டப் பண்ணி பேசுவாங்க. ஆனா கார்ப்புக்கு எப்பவுமே லூஃபி ஒரு குட்டி பையன் தான். அப்படியே கட் பண்ணி ஹோலி லேண்ட் ஆஃப் மரி ஜாய்ஸ காட்டுறாங்க. ஐ மீன் அந்த கேசல்ல இருக்காங்களே 5 எல்டர்ஸ், அந்த எடுபட்ட பயலுக்கு பயங்கரமான டிஸ்கஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அதுவும் எங்க ரூம் ஆஃப் அத்தாரிட்டின்னு ஒரு இடத்துல. இவனுங்க என்ன முடிவு எடுக்கிறானுங்களோ அதைத்தான் மத்தவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இவனுங்களை மீறி எதுவுமே நடக்காது. ஏன்னா இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பவர் கொண்ட 5 பேர் இவனுங்க தான். எப்படி ஒரே ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்படி முக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. அந்த டைம் எவனோ ஒருத்தன் முக்காடு போட்டுட்டு அவங்கள பார்க்க வருவான். இந்த டைம் ஏன்டா இங்க வந்தான்னு கேட்பாங்க. ஏன்னா ரெவரி நடக்க போகுது, உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு நீ எல்லாம் இந்த பாலிடிக்ஸ்குள்ள வரவே கூடாதுன்னு வேற சொல்லுவாங்க. அப்ப அங்க உள்ள இருக்க ஆளுகளை முதற்கொண்டு வெளியே போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சீக்கிரட்டா இவங்கிட்ட பேசுவாங்க. கடைசியில தான் அது யாருன்னு காட்டுறாங்க, நம்ம ஷாங்க்ஸ். அவன் ஏதோ ஒரு பைரட்டை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தானாமா. யாரு என்னன்னு தெரியல. ஆனா லூஃபிய பத்தி தான் பேச போறான்னு நான் நினைக்கிறேன். சரி அது யாரு என்ன, இவன் இதுக்கு 5 எல்டர்ஸ் வந்து மீட் பண்றான் அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.